டெல்லி சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஆதிக்கம் வலுவாக உள்ள தொகுதிகள் பெரும்பாலும் ஆம் ஆத்மி கட்சி வசம் சென்றாலும் ஒரு சில தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் முஸ்தபாபாத், மங்கோல்புரி, தீமார்பூர், கரவல் நகர் மற்றும் திரிலோக்புரி ஆகிய தொகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருந்தாலும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதற்கு காரணம் கவுண்டர் போலரைசேஷன் எனப்படும் எதிர்மறை தாக்கம் என்று டெல்லி அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். மேலும் ஆம் ஆத்மி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அதிகரித்துள்ள அதிருப்தியும் இன்னொரு காரணமாக அமைந்துள்ளது. பல விவகாரங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவின் சிறுபான்மையினர் விரோத கொள்கைகளை எதிர்க்கவில்லை என்று இஸ்லாமிய தலைவர்கள் கருதுகின்றனர். பொது சிவில் சட்டம் இதற்கு ஒரு உதாரணமாக குறிப்பிடப்படுகிறது. காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதற்கும் கெஜ்ரிவால் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் காங்கிரஸ், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி ஓரளவு சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்ததும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவிகரமாக அமைந்ததாக கருதப்படுகிறது. ஆகவேதான் 36% இஸ்லாமியர் வசிக்கும் முஸ்தபாபாத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது என டெல்லியின் அரசியல் தலைவர்கள் கருதுகின்றனர். அதே சமயத்தில் 50% இஸ்லாமியர் வசிக்கும் சீலம்பூர் தொகுதி, 48% இஸ்லாமியர் வசிக்கும் மதியா மஹால் தொகுதி, 43% இஸ்லாமியர் வசிக்கும் ஓக்லா தொகுதி, 38% இஸ்லாமியர் வசிக்கும் பள்ளிமாறன் தொகுதி மற்றும் 35% இஸ்லாமியர் வசிக்கும் பாபர்பூர் தொகுதி ஆகியவற்றில் ஆம் ஆத்மி கட்சியே வெற்றி பெற்றுள்ளது. பெரும்பாலான இஸ்லாமியர் ஆதிக்கம் உள்ள தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியே வெற்றி பெற்றுள்ளது. சிறுபான்மையினர் அதிகம் உள்ள ஒரு சில தொகுதிகள் மட்டுமே நரேந்திர மோடி அலையில் பாஜக வசம் சென்றுள்ளன. மக்களவைத் தேர்தலில் தொடர்ச்சியாக 3 முறை டெல்லியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சி மீது அதிருப்தி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியால் தற்போது பாஜகவை தோற்கடிக்க இயலாது என்கிற கள நிலவரத்தை மனத்தில் கொண்டே பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாய வாக்காளர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் ஆதரவு அளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அரியணையில் ஏறுகிறது. 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அதிகாரத்தை இழந்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களில் வெற்றியை பெற்றுள்ளது. முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதுரியை வீழ்த்தினார். எனினும் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியில் பாஜக வேட்பாளர் பர்வேஸ் வர்மாவிடம் தோல்வியை தழுவினார். ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய பிரமுகர்களான சத்யேந்திர ஜெயின், மணிஷ் சிசோடியா, சோம்நாத் பார்த்தி உள்ளிட்டோர் தோல்வியை தழுவினர். 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. தொடர்ந்து 3வது தேர்தலாக ஒரு தொகுதியை கூட வெல்ல இயலாத நிலைக்கு அக்கட்சி தள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் வெற்றியை டெல்லி பாஜகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியவரும் முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மாவின் மகனுமான பர்வேஸ் வர்மா மற்றும் வீரேந்திர சச்தேவா, மனோஜ் திவாரி உள்ளிட்டோர் பெயர்கள் முதல்வர் பதவிக்கான பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் டெல்லியில் தாமரை மலராத இடமே இல்லை என தெரிவித்தார். டெல்லியின் வளர்ச்சியில் இருந்த பெரிய தடை நீங்கிவிட்டதாகவும் கூறினார். जोरदार तालियों से अभिनंदन।